ஜோதிட கலா ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் குரு ஆஸ்ட்ரோ அகாடமி சார்பாக உங்கள் இந்த ஜோதிட நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்காக சிறப்பு விருந்தினராக ஜோதிட ரத்னா, ஜோதிட கலையரசி, மதுரையிலிருந்து கார்த்திகா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கின்றோம். அடுத்து நாம் சில கேள்விகள் கேட்க இருக்கின்றோம். அதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க சார். முதல் கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த ஆண்டு பராபவ ஆண்டு, இந்த ஆண்டுல பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எங்க ரசிகர்களுக்கு உதவியா இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா சொல்றேன் சார். இந்த ஆண்டு சதய நட்சத்திரம் ரிஷப லக்னத்துல கௌளவ கரணத்துல பிறக்குது. பராப ஆண்டு ரிஷப லக்னத்துக்கு 2ல குரு, 11ல புதன், இந்த இதுல இருக்குது கிரகங்கள். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டின் பிற்பகுதியில நல்ல மழை பெய்யும், விவசாயம் நல்லா செழிக்கும் சார். அதோட பாத்தீங்கன்னா நிறைய மழை இதாகி கடலுக்கு உள்ள போயிடும், அவ்வளவுக்கு வேஸ்ட் ஆகும், அந்த அளவுக்கு மழை பெய்யும். ராஜா குருவா இருக்கிறாரு, அவருக்கு வாகனம் குதிரை. செவ்வாய் மந்திரி இந்த ஆண்டு, அவர் யானை அவருடைய வாகனம். சேனாதிபதி பாத்தீங்கன்னா சந்திரன், அது பசு. இப்போ செவ்வாய் ஒரு போர்க்களம், யுத்தம், இப்ப யுத்தம் நடக்குது பாருங்க, ஈரான், ஈராக், அமெரிக்கா, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஜூலைக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரும் இந்த போர். காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய விருதுகள் கிடைக்கும் இந்த ஆண்டு. வங்கிகள் பாத்தீங்கன்னா சிறப்பாக செயல்படும் இந்த ஆண்டு. நீதித்துறையும் ரொம்ப சிறப்பாக செயல்படும் இந்த ஆண்டு. மருத்துவர்களுக்கு ஒரு சிறந்த ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மன சஞ்சலத்துடன் இந்த ஆண்டு இருப்பாங்க. பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கும், அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் மாறிக்கிட்டே வரும், கெட்ட பழக்கங்களாக மாறும். அடுத்து பாத்தீங்கன்னா கல்லீரல், வயிறு, இருதயம், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்படும். அப்புறம் பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சு அதிகமா விலை ஏற்றத்தோட இருக்கும். ஒரு 25,000 கூட போகும் தங்கத்தினுடைய விலை. மின்சார தடை அடிக்கடி இந்த ஆண்டு ஏற்படும். கார் பாத்தீங்கன்னா காரினுடைய விலை வீழ்ச்சி அடையும். அதே சமயத்துல புதிய கார்கள்லாம் உருவாகும். கல்வி நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா புதிய கல்வி நிறுவனங்கள்லாம் நிறைய உருவாகும். ஆனா கல்வி கட்டணம் குறையும் இந்த ஆண்டு. ஆன்லைன் மோசடி ரொம்ப நடக்கும் இந்த ஆண்டு, கவனமா இருக்கணும் மக்கள். அது மாதிரி ஷேர் மார்க்கெட், பிட்காயின்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ஆடு, மாடு, கோழி, பூண்டு, புளி, வேர்க்கடலை, இதெல்லாம் நல்ல விளைச்சல் இருக்கும். அதாவது அதனால மக்களுக்கு லாபம் ஏற்படும் இந்த ஆண்டு. செயற்கை கருத்தரிப்பு இந்த ஆண்டு நிறைய இருக்கும். அதே சமயத்துல ஆயுர்வேதம் கொஞ்சம் ஆயுர்வேத மருத்துவம் கொஞ்சம் பேசப்படும் இந்த ஆண்டு. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு மதிப்பெல்லாம் கொஞ்சம் குறைவா தான் இந்த ஆண்டு காணப்படுது, இந்த பராப ஆண்டு. அதனால பல தலைவர்கள், அரசியல் தலைவர்களுக்கு ஒரு கஷ்டமான நேரம் இந்த நேரம். அதனால எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும். சனி செவ்வாய் சேர்க்கை அப்படி இருக்கும்போது நிறைய விபத்துக்கள், சண்டை, கலகம், இதெல்லாம் ரொம்ப ஏற்படும். அதனால மக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வணங்கி நல்லாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி சார். இந்த ஆண்டு பலன் பத்தி ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. நாங்க பல கேள்விகள் கேட்கலாம் நினைச்சோம், ஆனா எல்லா கேள்விகளுக்கும் மொத்தமா ஒரே விடையா நீங்க எல்லா துறையும் சார்ந்து பதில் சொல்லிட்டீங்க. இது ரொம்ப நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம் மேடம். நன்றி சார்.